இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். மனுஷனுக்கு வாழ்க்கையில் சாய்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று சொன்ன வச்சுக்கோமே, அது உங்களுக்கு மனசுக்கு ஏர்வையாகாது. நிறைய சாய்ஸ் கொடுங்க, அவனை சூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு துணி எடுக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு பெண்கள் என்ன பண்ணுவாங்க, துணி கடைக்கு போவாங்க, அதை எடுங்க, இந்த பச்சை கலரு, இந்த மஞ்சள் கலரு, சிவப்பு கலரு எல்லாத்தையும் அள்ளி கொட்டி போட்ட பிறகு மலை மாதிரி குமிஞ்சிருக்கும். அதில் வந்து ஒன்று எடுத்து ஸோ இந்த சாய்ஸ் எல்லாருக்கும் எல்லா பெண்கள் ஆண்களும் அப்படி தான். எல்லாருக்கும் இந்த சாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு சாய்ஸ் கொடுக்குறார். பாருங்க, உங்க முன்பாக நல்லதையும் வைக்கிற கெட்டதையும் வைக்கிற என்று இணைச்சட்ட நூலில் சொல்றாரு பாருங்க ஆண்டவர் இன்னைக்கு. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து யாவை இறைவனால் காப்பாற்றப்பட்டு காபந்து செய்யப்பட்டு என்ன பண்ணாங்க, 40 ஆண்டளவும் பத்திரமா வந்து கானான் நாட்டில் குடியேறாங்க. அப்படி குடியேறிய அந்த மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, நாளடைவில் கனானிய மக்களுடைய கடவுளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய தனித்தன்மையை இழந்து கடவுளுடைய பிள்ளைங்கிற அந்த அந்த ஒரு 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 நிலையை இழந்து அந்த மக்களோடு ஒன்றா கலக்குறாங்க. கனானிய கடவுளுக்கு ஈர்க்கப்பட்டு வழிபாடு செலுத்த போகிறாங்க. ஏனென்றால் கனானிய மக்கள் பண்ணாங்க, தன்னுடைய வாழ்க்கை வளம் போகிற அவங்க ஒரு தெய்வத்தை வணங்கினாங்க, ஒரு பாம்பு வணங்கினாங்க, சரியா? அப்போ தங்களுக்கும் தங்களோட வாழ்க்கை வளம் பெறணும்னு சொல்லி யாவே ஆனவர்கிட்ட போகாமல் என்ன பண்ணாங்க, அந்த பிற தெய்வ வழிபாட்டில் அவங்க ஊறி போனாங்க. அப்படிப்பட்ட நிலையிலே தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். தப்பான பாதையில் இருக்கிற, திரும்பி வா. இன்றைக்கு நம்ம வாசிக்கிற பகுதி 30ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். நம்ம 1 வாசிப்பு நமக்கு தெரியும். நமக்கு முதல் வாசகம் பாருங்க, முதல் இந்த சொல்றது இந்த இணைச்சட்டத்தில் 30:1 வாசிச்சு பாருங்க பாப்பா. நீங்கள் அங்கங்கே என்ன பண்ணுவாங்க பாருங்க, உன் பழைய வழியை விட்டு திரும்பி வா, நீ என்னை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டு திரும்பி வா என்று இறைவன் மன மாற்றத்திற்கான அழைப்பினை கொடுப்பான். ஏன்னா என்ன பண்ண, நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்ட, உனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேட்காம இன்னொரு இடத்துல போய் கேட்குற, என்னை நீ அவமதிக்கிற, நான் கூட சட்டத்தை தூக்கி போட்டேன், திருச்சட்டத்தை மதிக்கல என்று கடவுள் வருத்தப்பட்டு உன் அந்த தீய பாதையிலிருந்து திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா என்று அழைப்பு கொடுக்கின்ற பகுதி தான் இந்த முதல் வாசகம். 30 ஃபுல்லாக ஆசிச்சு பார்க்கணும். இந்த திரும்பி வா என்ற அந்த அழைப்பு இருக்கிறது அடிக்கடி வரும். இன்றைக்கு கடவுள் இந்த தவ காலத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். நாம் கடவுள் நம்மையும் பார்த்து அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ தவறான பாதையில் போயிட்டு இருக்கிற, திரும்பி வா. நீ போகிறது தீய பாதை, திரும்பி வா. நீ போகிறது நல்ல பாதை கிடையாது, திரும்பி வா என்று ஆண்டவர் நம்மை எச்சரித்து நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கடவுள் நமக்கு சாய்ஸ் கொடுக்கிறாரு. எப்பா, நான் உன்னை கட்டாயப்படுத்தலை, நான் உன்னை கட்டாயப்படுத்தலை. இதை பாரு, 2த்தையும் வைக்கிறேன் வந்துட்டு. ஏசப்பா சொன்னாரு, கேட்க செவியுடையோர் கேட்கட்டும். உன்னை கேட்டுதான் அவனு உன்னை கட்டாயப்படுத்தவே இல்லை. நான் சொல்றேன், நீங்க கேட்கணும்னு தான் கேளு, அதனுடைய பலன் உனக்கு வந்து சேரும். என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் என்ன பண்ணுவாங்க, மலை மேல் ஏற்பட்ட ஒளிக்கு ஈடாக பைபிள் சொல்கிறது. அப்போ ஆண்டோடைய வார்த்தை எவன் செவி கொடுத்து கேட்டு அதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறானோ அவன் குண்டில தெய்வமாய் விளங்குவான். அவன் மலை மேல் தெய்வமாக விளங்கும் ஜொலிப்பான். அவன் மாறாக ஆண்ட வார்த்தை கேட்கலன்னா நஷ்டம் அவருக்கு கிடையாது. ஏசப்பாடைய வார்த்தை கேட்க செவியுடையோர் கேட்கட்டும். யாரோட சொல்ற பாருங்க, இன்னைக்கு
சகோதரர்களே, என்னுடைய பிள்ளைகளே, நான் உங்கள் முன்பாக நல்லதையும் வைக்கிறேன், கெட்டதையும் வைக்கிறேன். இன்றைக்கு 30ஆம் அதிகாரம் 15 வசனத்தை பாருங்க பார்ப்போம். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். சட்டம் 30:15. இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உமக்கு முன்பாக வைத்துள்ளேன். வாழ்வு இருக்குது, சாவு இருக்குது, நன்மை இருக்குது, தீமை இருக்குது. உனக்கு எது வேணும் நீ முடிவு செஞ்சுக்கோ. பழைய ஏற்பாட்டான சொல்றார். புதிய ஏற்பாடு வாசல் லூக்கா இன்னைக்கு பாருங்க, லூக்கா 9 பாருங்க பாப்பா. இன்னைக்கு ஏசப்பா தான் சொல்றாரு. இன்னைக்கு என் மகனே, என் மகளே, என்னுடைய பாதை பஞ்சு மெத்தை பாதை கிடையாது. அப்படியே வெல்வெட்டு மெத்தையில் படுக்கிற பாதை கிடையாது. நான் போகின்ற பாதை கரடு முரடான பாதை, கரடுமுரடான பாதை, முள் பாதை, துன்பம் நிறைந்த பாதை. மானிட மகன் என்ன பண்ணும்? துன்பப்பட்டு பாடுபட்டு இறக்கணும். என்னை பின்பற்ற நீங்க என்ன பண்ணணும்? என் துன்பத்தில் பங்கு பெறணும், என் பாடுகளில் பங்கு பெறணும். நீங்க ஆனால் ஒழிக்கிற மறைக்கிற ஏசப்பா, நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில என் கூட வருவீங்களா? என்னை நீ பின்பற்றணும் விரும்பினா என்ன பண்ணணுமா? உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல். உன் சிலுவையை தூக்கிக்கோ. சிலுவை தான், கஷ்டம்தான். அவனுடைய பாதை இந்த ஊசியின் காதல ஒட்டகம் நுழையிறது தான். கஷ்டப்பட்டு தான் நுழைக்கணும். இடுக்கமான வாயில் வழியை நுழையுங்க ஏசப்பாடைய வார்த்தை. கஷ்டப்பட்டு தான் போகணும். தீமைக்கு செல்கின்ற பாதை அகலமானது, நன்மைக்கு செல்கிற பாதை குறுகலானது. பைபிள் அழகா சொல்லுது. கடவுள் ரெண்டையும் வைக்கிறார், நம்ம வைக்கிறார். எப்பா இது நல்லது, இது கெட்டது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இன்று மட்டுமல்ல, ஆதியிலே ஆர்டர் பண்ணார், தான் பண்ணார். இப்போ ஆதாம் ஏவாள் பாரு, இந்த உலகமெல்லாம் பயன்படுத்திக்க நல்லது. அதோ பாருங்க, அங்கே தீமை இருக்குது, அங்கே போகாதீங்க ஆண்டவர் சொன்னார். சொல்லாமல் இல்லை. நம்முடைய ஆதி பெற்றோர் தீமையை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் நாம் இன்று தவக்காலத்தில் அடியெடுத்து வச்சிருக்கிறோம். இந்த தவக்காலத்தில் நாம் தீமைகள்லாம் விட்ட பிள்ளைகளாக, தீமையை வெறுத்த பிள்ளைகளாக, வாழ்மையும் நன்மையையும் தேர்ந்தெடுக்கும் பிள்ளைகளாக மாற ஆண்டவரை ஜெபிப்போம். அவ்வாறு நாம் நன்மையை தேர்ந்தெடுத்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னு இன்னைக்கு திருப்பாடல் சொல்லுது பாருங்க. திருப்பாடல் 1. நற்பேறு பெற்றோர் யார்? நற்பேறு பெற்றோர் யார்? தீயவை நடக்காதவங்க, தீவிர கூட்டத்தில் போகாதவங்க. அவங்க யாரு? நற்பேறு பெற்றவர்கள். ஆண்டவரை என் தந்தை, கடவுள் பின்னாடி எவன் போறானோ நற்பேறு பெற்றவன். அவர்கள் நீரோடையே அருகே நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பா இருப்பாங்க. செழித்து கனி கொடுத்து அவங்க பலன் கொடுப்பாங்க. அவருடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். இப்பொழுது நாம் நல்லவற்றை தேர்ந்தெடுத்தால், வாழ்வினை தேர்ந்தெடுத்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மாறாக தீமையை தேர்ந்தெடுத்தால் சொல்ல பாருங்க, அப்போ பதரை போல நாம் காட்டில் அடித்து செல்லப்படுவோம். நாம் பதருக்கு ஒப்பாவோம். கடவுள் எசப்பா தூய் ஆவியான இறைவன் நம்மகிட்ட இதையும் மறைக்கல. என் குழந்தையே, என் மகனே, என் மகளே, என்னுடைய பாதை தான் பாதவர். நல்லதுங்க இருக்குது, கெட்டதுங்க இருக்குது. தேர்ந்தெடுக்கிறது உன் கையில், தேர்ந்தெடுக்கிறது உன் கையில் என்று பொறுப்பை இந்த தவக்காலத்தினுடைய தொடக்கத்திலேயே நமது கையில் ஒப்படைக்கிறார். நாம் எதனை தேர்ந்தெடுக்க உள்ளோம் சிந்திச்சு பார்க்கணும். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. என்ன சொல்கிறேன் இல்லையா? என்னுடைய பாதை சிலுவையை தூக்கின்னு போகிற பாதை தான். ஆனால் சொல்லிட்டாருங்க, சிலுவையை சுமந்தாலும் நாம் ஆண்டவர் பின் செல்ல தயாராக இருக்கிறோமா? இல்லைன்னா ஐயோ நான் எதுக்கு, நான் சொகுசா இந்த உலக காரியங்களில் நல்லா நாட்டத்தோடு இந்த உலக காரியங்களுக்கு அடிமையாக இருந்து தீய பாதையிலே பயணிக்க போகிறோம். நன்மையா தீமையா முடிவு செய்வோம். நான் சந்திக்கிறேன்.